தமிழ்நாட்டில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு தேர்வுகளை நம்பி முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு தங்களுடைய சுக துக்கங்களை கூட மறந்து தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசு ஊழியர் பணியிடங்களே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு. ஒரு வேலைக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிற நிலைமை தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக உருவாக்காத அரசாங்கமா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த முதலாளித்துவ கொள்கைகளை அமுல்படுத்துற ஒரு அரசு வேலையின்மையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்காது. பாலா சார் வணக்கம். இது சாப்டர் 2. தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இப்போ தமிழக அரசு காலி பணியிடங்கள், நேரடி காலி பணியிடங்கள் தமிழக அரசில் 6 லட்சம் இருக்கும். அதை தாண்டிய பல்வேறு இபி கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஏகப்பட்ட காலி பணிகள் ஆல் டுகெதராக 10 லட்சத்துக்கு மேலே கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக தெரியல, புள்ளி விவரங்கள் கொடுக்கல. இப்போ இந்த காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே தொகுப்பூதியம் மதிப்பூதியம் இருக்குது. அந்த தொகுப்பூதியத்தையும் மதிப்பூதியத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது டைம் ஸ்கேலாக மாற்றுவோம், காலி பணிகள் நிரப்புவோம் என்று எதிர்கட்சியாக இருந்த பொழுது முதல்வர் ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சொன்னார். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 4 வருஷம் ஆச்சு. வந்த பிறகு அவர்கள் அந்த காலி பணிகள் நிரப்ப தயாராக இல்லை. இந்த தயாராக இல்லை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த சில வருடங்களில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் அது போதுமா? இருக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்புவோம்னு இந்த அரசு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் தேர்தலில் ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அந்த நம்பிக்கை என்பது இளைஞர்களுக்கு இருக்கு. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அரசு தேர்வுகளை நம்பி முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு தங்களுடைய சுக துக்கங்களை கூட மறந்து தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அரசு ஊழியர் பணியிடங்களே கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் 4.5 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இபியில் 64,000 இருக்கு, சத்துணவுல 45,000 இருக்கு. இன்னும் துல்லியமான கணக்கெடுப்பு இல்லை, அரசாங்கத்தால் இதுவரைக்கும் முழுமையா அறிவிக்கப்படுறதில்லை. அப்ப புள்ளி விவரங்களும் காலியிடங்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் கூட நீங்க இதெல்லாம் 1970களில் 80களில் அரசு கட்டமைப்பு எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் கட்டமைப்புகள் ஊழியர்களுடைய எண்ணிக்கை இருக்கு. எத்தனையோ புதிய மாவட்டங்கள் உருவாயிருச்சு, எத்தனையோ வருவாய் கோட்டங்கள் உருவாயிருச்சு, எத்தனையோ தாலுகாக்கள் உருவாயிருச்சு, எத்தனையோ புதிய மாற்றங்கள் மக்கள் தொகை உள்ளிட்ட எல்லா விஷயத்திலையும் அதிகரிச்சிருக்கு. ஆனா அதற்கு தகுந்த முறையில அரசு கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டிருக்கா? ஊழியர்கள் ஒரு முழுமையான அரசு தான் ஒரு மாடல். ஆனா அந்த மாடல் படி அரசு இருக்கா அப்படின்னா, அரசு இன்றைக்கு தொகுப்பூதியம் மதிப்பூதியம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அத்தக்கூலி தான். ஆனா பேரு தூய்மை பணியாளர்னு ஒரு பேரு, தூய்மை காவலர்னு ஒரு பேரு. எவ்வளவு சம்பளம்? இவங்களுக்கு 2,500 ரூபா, அவங்களுக்கு 3,500 ரூபா. இதெல்லாம் எப்படி அரசாங்கம் அனுமதிக்குன்னே தெரியல. ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆமா, பேர் தான் பெத்த பேர். ஆமா, பேர் தான் பெரிய இதா இருக்கு. ஆனா உள்ளடக்கம் என்று பார்த்தால் தாராளமய கொள்கை, நவீன தாராளமயமாக்கல் கொள்கைகளை தான் மாறி மாறி வர்ற அரசா இருந்தாலும் அமல்படுத்துறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையான வாய்ப்புகளை கொடுக்காம வேற வழியே இல்லை, வேற வேலைக்கு போக வேண்டிய வாய்ப்பே இல்லாத சூழல்ல குறைந்த கூலிக்கு ஒரு கொத்தடிமைகளை போல பணியாற்றக்கூடிய நிலைமை என்பதுதான் இந்த தொகுப்பூதிய மதிப்பூதிய இன்னும் பல பேர்கள்ல ஸ்கீம் ஒர்க்கர் சொல்லிட்டு பல பேர்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய நிலைமை மிக மோசமானதா இருக்கின்றதா. இப்போ மத்திய அரசு பணியிடங்களில் 15 லட்சம் காலி பணியிடங்கள், ஆக்சுவலா ஒரு 35 லட்சம் குறைச்சி பாராளுமன்ற சொல்றாங்க, 15 லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
அந்த பணியிடங்களை கூட மத்திய அரசு நிரப்ப முன் வராததற்கு காரணம் என்ன அப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்களேன். 2023 பயங்கரமான ஒரு பரபரப்பு. ஒரு வருஷத்துல நாங்க 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை அரசாங்க துறைகள்ல நிறைவேற்ற போறோம் அப்படின்னு உண்மையை மட்டுமே பேசுற ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்காக சொன்னார். பயங்கரமா விழா எடுத்து ஒரு 72,000 பேருக்கு முதல் கட்டமா பணி நியமன ஆணை வழங்குறோம்னு அறிவிச்சாங்க. ஆனா அந்த 10 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுச்சா? இல்ல. தேர்தல் வரப்போகுதுன்னா சின்ராச ஊர்ல பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம பிரதமர் சொல்ற பொய்களுக்கு அளவே கிடையாது. செல்போன் டேட்டால தான் அன்லிமிட்டெட் கிடையாது. பிரதமர் சொல்ற பொய்யும் அன்லிமிட்டெட் தான். அன்லிமிட்டட்னா எப்படி? நம்பவே முடியாது. 1 கோடி பேர் அப்படிங்கிற மாதிரி ஆட்சிக்கு வரும்போது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாங்களா? குறைந்தபட்சம் அரசு காலி பணியிடங்களை அந்த 18 லட்சம் பேரை நிரப்புனாங்களா? நிரப்பவில்லை. உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒன்றும் கிடைக்கல. அதே மாதிரி நிலைமை தான் இந்தியாவுடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டுமல்ல, ஒரு 10,000 20,000 போஸ்ட் ரயில்வேல காலியா இருக்குன்னு அறிவிப்பு வந்தா லட்சக்கணக்கில் விண்ணப்பிக்கிறாங்க. இப்ப மகாராஷ்டிரால ரயில்வேக்கு 1 கோடி பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 1 கோடி பேரு எத்தனை வேலை வாய்ப்புகளுக்கு போட்டிருக்காங்க? ஒரு வேலைக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிற நிலைமை தான் இருக்கு. அரசு பணியிடங்கள், மத்திய அரசு பணியிடங்கள் 18 லட்சத்தை நிரப்பல. அது மாதிரி ரயில்வேல, அது மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, டிஃபென்ஸ்ல, வங்கி, ஆயில் நிறுவனங்கள் நிறைய எத்தனை நிறுவனங்கள் இருக்கோ அத்தனை நிறுவனங்கள்லையும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பணியிடங்கள் காலி பணியிடங்களா இன்னைக்கு இருக்கு. அப்ப அரசு பணியிடம், பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணியிடம், இன்னும் ரயில்வே உள்ளிட்ட பல துறைகளுடைய பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய மத்திய அரசு நமக்கு என்ன செய்யுது? இதுவரைக்கும் நமக்கு என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் இப்பயும் செய்யறாங்க. இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க? இதுவரைக்கும் ஒண்ணும் செய்யல. ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக, உருவாக்காத அரசாங்கமா இருக்கு அப்படிங்கிறது. சார், அடுத்து என்னன்னா, வேலையில்லா திண்டாட்டம் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு தற்போது உச்சபட்சமாக கொடிகட்டிய பிறகு படித்த இளைஞர்கள் 3 பேர்ல 2 பேருக்கு பட்டதாரிகளுக்கு இல்லை, இடையில டிராப் அவுட்ஸ் பண்ணவங்களுக்கு இல்லை, கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி படித்துட்டு வெளியவங்களுக்கு பெரும்பான்மையாக இல்லை. அப்படி வேலையில்லா திண்டாட்டம் கொடிகட்டி பறக்கிற பொழுது இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு வழியே இல்லையா? என்ன வழி இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன சொல்லுங்களேன். அது வேலை இல்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு அரசாங்கத்துக்கு அரசியல் தைரியம் வேணும், பொலிட்டிக்கல் வில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சமூகம், நாம் இருக்கிற இந்த அமைப்பு முதலாளித்துவ அமைப்பு முறை. இந்த முதலாளித்துவ அமைப்பு முறையில வேலையின்மை என்பது நிரந்தரமா இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனை, முதலாளித்துவத்தால தீர்க்க முடியாத முதல் பிரச்சனை எதுன்னா வேலையின்மை தான். அப்ப இந்த முதலாளித்துவ கொள்கைகளை அமுல்படுத்துற ஒரு அரசு வேலையின்மையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்காது. அதே நேரத்துல இதுல சில சீர்திருத்தங்கள்னாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னா, உலகமயமாக்கல் கொள்கைகள் வந்த பிறகு அந்த சீர்திருத்தமும் இல்லாத ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கு. அப்ப மோடி அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கற பத்தி அவங்களுடைய எந்த திட்டத்திலையும் இல்லை அப்படிங்கிறது தான். ப்ளஸ் அதே மாதிரி மாநில அரசும் இப்பொழுது தமிழக அரசு ஒரு 6 லட்சம் காலி படங்கள் இருப்பதாக ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் இப்போ ஒரு 50,000 60,000 வரையும் நிரப்பியிருக்கலாம்னு வச்சுங்களேன்.
ஸ்டில் இன்னும் 5 லட்சம் காலி படங்கள் இருக்கு. ஆனா 5 லட்சம் காலி படங்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதியே சொன்னாங்க நிரப்புறேன்னு சொன்னாங்க. இந்த 5 லட்சம் காலி படங்கள் அவங்க நிரப்புவதற்கு முன் வரல. அதுக்கு காரணம் நிதி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, மத்திய அரசு நிதி கொடுத்து உதவலன்னு சொல்றாங்க, பல காரணங்கள் சொல்றாங்க, அவுட் சோர்சிங் போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே மாநில அரசு அவுட் சோர்சிங் மாதிரியோ ஃபிக்ஸட் டைம் மாதிரியோ இல்லை வேறு மாதிரி நிரந்தர அதாவது டைம் ஸ்கேல் கொடுக்காம அத்துக்குழிகளாக வச்சுக்கணும் அப்படின்னு மாநில அரசு நினைக்குதா? அவுட் சோர்சிங் மெத்தடு போகணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்ற அந்த விஷயங்களுக்கு அவங்க அதுக்கு அந்த நிர்பந்தத்திற்கு அவங்க கட்டுப்படுறாங்களா? நீங்க உங்க பார்வை என்ன சொல்லுங்களேன். அரசாங்கத்துடைய கொள்கைகள் என்பதை தீர்மானிக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசாங்கத்துடைய கொள்கைகள் தாராளமயமாக்கல் கொள்கைகளை ஒட்டி தான் தீர்மானிக்கிறது. இது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான முறையில இல்லாம வேலை வாய்ப்பை வெட்டி சுருக்கிறதா தான் வடிவமைக்கப்படுது. அதுல தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது அந்த கொள்கைகளை எப்படி அமல்படுத்துறாங்கன்னா, நீங்க தொகுப்பூதியம், மதிப்பூதியம், வேலைக்கு ஆள் எடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அவர்களுக்கான உரிய பயன் கிடைக்காத மாதிரியும் இருக்குன்ற சூழல் தான் இருக்கு. இதை மாற்றுவதற்கு தான் வேலை வாய்ப்புக்காக போராடுறதும், வேலை வாய்ப்பு கண்ணியமானதாகவும் கௌரவமானதாகவும், ஒருத்தர் ஒரு வேலை பார்க்கிறாருன்னா சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த இலக்கை அடைவதற்கு வரைக்கும் நம்ம போராடுவதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது. சார் இப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன சொல்ல எல்லாரும் மத்திய அரசோ மாநில அரசோ வெளிநாட்டு மூலதனம் ஈர்க்கணும்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு பண்றாங்க. ஒவ்வொரு மாநில அரசும் பண்ணுது, மத்திய அரசும் பண்ணுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து மூலதனத்தை கொண்டு வருவதை தவிர வேறு வழியே கிடையாதா? வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேறு திட்டமே இங்க கிடையாதா? உங்க பார்வை சொல்லுங்களேன். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் தேவை இருக்கு. வெளிநாட்டு மூலதனம் வர்றதுனால மட்டும் வேலை வாய்ப்பு உருவாகுது, அது மட்டும் போதும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் தீர்மானிச்சா அது இந்த மக்களுக்கு எந்த வகையிலையும் பயன்படாது. ஏன்னா வரக்கூடிய மூலதனம் பல கோடிகளா இருந்தா கூட, பல கோடிகள், 1000 இன்னும் பல்லாயிரம் கோடிகளா இருந்தா கூட, அது உருவாக்குற வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைந்த அளவா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில ஆட்டோமேஷன் வந்த பிறகு, ரோபோட்டிக்ஸ் வந்த பிறகு, ஒரு மிகப்பெரிய காரை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை பல ஆயிரம், 5000, 10,000 கோடி செலவுல உருவாக்கப்படுற தொழிற்சாலைகளை கூட 500,000 பேருக்கு வேலை கிடைச்சா கூட அது ஒரு பெரிய எண்ணிக்கையா இருக்கு. அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி முதலாளித்துவத்தினுடைய உந்துதலால் அதிகரிச்சிருக்கு. அப்ப வெளிநாட்டு மூலதனம் மட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்று நம்ம இருக்க முடியாது. குறிப்பா இந்தியாவில் இன்னும் 2 துறைகளை நம்ம அரசாங்கம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று விவசாயம், இன்னொன்று சிறு தொழில் துறை. இன்றைக்கும் விவசாயத்துறையிலையும் சிறு தொழில் துறையிலையும் பணியாற்றக்கூடிய உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமா இருக்கு. கிட்டத்தட்ட 50% மேல வரும் இந்த 2 துறையும் கூட்டினாலே. அப்ப அந்த துறைக்கான வளர்ச்சி தான் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமா இருக்க நாடுகளுக்கு ஒரு சரியான கொள்கைகளா இருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஈஸியா சொல்லிட்டு போயிருது, மக்கள் தொகை அதிகமா இருக்குங்க, மக்கள் தொகை அதிகமானது எப்படிங்க வேலை கொடுக்க முடியும், சோறு போட முடியும் அப்படின்ற மாதிரி போற போக்கு சொல்லிட்டு போறாங்க. மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்ற ஒரு காரணத்தையே அவங்க வேலிட் பாயிண்டாக சொல்றாங்க. நான் அதே நேரத்தில் நம்மளை மாதிரியே மக்கள் தொகை கொண்டிருக்க சீனாவில் வறுமை ஒழித்து விட்டார்கள், வேலையில்லா திண்டாட்டத்தை ரொம்ப ரொம்ப லீஸ்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்று அவங்க டிக்ளேரே பண்றாங்க. அப்போ வேலையில்லா திண்டாட்டத்துக்கு உண்மையிலேயே மக்கள் ஜனத்தொகை காரணம் என்று நினைக்கிறீங்களா? உங்க பார்வை என்ன சொல்லுங்க. இந்த இதெல்லாம் ரொம்ப அறுதப்பழசான கதைகள். 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே மால்தூஸ் கோட்பாடுன்னு சொல்லி மக்கள் தொகை நிறைய இருக்கிறதுனால அதனால செய்ய முடியல அப்படின்னு முதலாளித்துவத்தால் பரப்பப்பட்ட கட்டுக்கதைகள்ல ஒண்ணுதான் வேலையின்மையை ஒழிக்க முடியாது என்பது. வேலையின்மையை
ஆட்சிக்கு வந்த 17 ஆண்டுகள்ல சோவியத் ரஷ்யால ஒழிச்சிட்டாங்க. கடைசி வேலைவாய்ப்பு அலுவலகமும் 1934ல மூடப்பட்டது. எதனாலன்னா அது கடைபிடிக்கக்கூடிய சோசியலிச கொள்கைகள். இன்னைக்கும் சீனாவுல ஒரு மித வளமான சமூகமா அந்த சமூகம் மாறி இருக்கு. வேலையின்மை என்பது அங்க ஒரு பிரச்சனையா இல்லை. வறுமை என்பதும் கல்வியின்மை என்பதும் பிரச்சனையா இல்லை. அப்ப இந்த வேலையின்மை பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு என்பது முதலாளித்துவ சமூக அமைப்புல கிடைக்காது. ஏன்னா முதலாளித்துவ சமூக அமைப்போட நோக்கம் என்ன? ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கணும், அல்லது வேலை இல்லாம வச்சிருந்து இன்னொருத்தனை சுரண்டணும், அதன் மூலமாக தன்னுடைய லாபத்தை பணத்தை பெறுகிறது. ஆனா முன்னாடி இருந்த ரஷ்யாலேயோ இப்ப இருக்கக்கூடிய சீனாலேயோ எல்லா மக்களும் ஒரு வளமான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு சமத்துவமான கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனாலதான் சீனாவுல வறுமையும் வேலையின்மையும் கல்வியின்மையும் ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்தியா போன்ற நாடுகள்ல இன்னும் தொடருது. சீனாவுக்கும் இந்திய மக்கள் தொகைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 1 கோடி தான் வித்தியாசம். ஆனா அந்த நாட்டில் ஒழிக்க முடியுதுன்னா அதற்கான அரசியல் உறுதி அந்த நாட்டில் இருக்கு. இந்த நாட்டில் அரசியல் ஒரு உறுதியற்ற தன்மை என்பது எதிர்காலத்தை உருவாக்குறதா இல்லை அப்படிங்கிறது தான்.